உறவுகளில் விழும் விரிசலுக்கு முதல் காரணம், பேசுவதாய் நினைத்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பதும், பதில் சொல்வதாய் நினைத்து வாதாடிக்கொண்டே இருப்பதுமேதான். அதிகமாக பேசும் வாய், தேவையற்றதை கேட்கும் காது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கண், இவைதான் கூடவே இருந்து குழி தோண்டும் துரோகிகள். கடமைகளை வெற்றி தோல்வி பாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் புதிய பாதை நமக்காக திறந்தே இருக்கும். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும். சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும். நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக இறைவன் இருப்பான். எப்படியாவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான வழியை சூழ்நிலை நமக்கு கற்றுத்தரும். நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுத்து உதவ பழகிக்கொள்ளுங்கள். பிறந்ததற்கு அடுத்த நிமிடமே மரணத்துக்கான நேரமும் தொடங்கிவிட்டது. அதை உணராமல்தான் அவன் ஆட்டம் போடுகிறான். அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகள் புரியலாம். நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே இங்கு நிஜம். படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்கத் தெரியாதவன் மனிதனே அல்ல, மிருகத்துக்கு கீழானவன். அதனால் நாம் நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும்.